வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஒட்டுமொத்தமாகவே தமிழகத்தில் ஏற்பட்டது அரசியல் மாற்றம், திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பிள்ளைகளும் ஆள்ல கொடுத்துருவீங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களாக பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் தீவிரத்திலும் தீவிரமாக, அதாவது தேர்தல் முடிவுகள் வெளியாகி மக்கள் மனதில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பரபரப்பும் விறுவிறுப்பும் மகிழ்ச்சிகளையும் ஏற்படுத்தி தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழலும் வந்துவிட்டது. இந்த ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கான பெரும்பான்மையை காமித்து விட்ட நிலைமையில் ஆட்சியை பிடிக்க ஒரு சில தொகுதிகளுக்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் ஆண்டி கொண்டிருந்த திமுகவும் எதிர்கட்சியாக இருந்த அதிமுகவுக்கும் இது பேரதிர்ச்சியை கொடுத்து விட்டது. கிட்டத்தட்ட எல்லாருமே இவங்க வருவாங்க, அவங்க வருவாங்க, அதிமுக இல்லைனா திமுக வரும், திமுக இல்லைனா அதிமுக வரும், அப்படி வரும் இப்படி வரும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் புது ட்விஸ்ட்டாக ஒட்டுமொத்தமாகவே மாறியது என்பது அனைவரும் பார்த்திங்கன்னா எதிர்பாராத ஒன்று. இதை ஏற்கவே முடியல அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அந்த அளவிற்கு பார்த்திங்கன்னா விஷயங்கள் என்பது இருக்குது. இதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களும் மாற்றங்களும் நடக்க இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். மேலும் இதனை தொடர்ந்து தற்பொழுது தமிழகத்தில் தீவிரமான பார்த்திங்கன்னா முடிவுகளும் இருப்பதன் காரணமாக என்ன நடக்க போகிறது, ஏது நடக்க போகிறது அப்படின்ற ஒரு சில முடிவுகளும் இருந்துகிட்ருக்கு. இதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் பெரும்பான்மை என்பது கண்டிப்பாக இருக்குது ஓகேங்களா. ஏன்னா மக்கள் ஆசைப்பட்ட, அதாவது அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய பார்த்திங்கன்னா களமாக இப்பொழுது அரசியல் களம் இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மாறுதல் என்பது தேவை. ஸோ அந்த மாற்றத்திற்காக செல்ல போகிறார்கள் நம்மளுடைய முக்கியமாக இருக்கக்கூடிய மக்கள். ஸோ அதுக்கேற்றது போல் பார்த்திங்கன்னா அவங்க தயாராகணும். என்ன மாதிரியான முடிவுகளில் அவங்க மாறப்போகிறது அப்படின்றத நம்ம குறிப்பிட்டு தான் பார்க்கப்பட வேண்டும். இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது தமிழகத்தில் அடுத்து நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களும் பார்த்திங்கன்னா மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்ம பார்க்கப்பட வேண்டியது இருக்குது. ஏன்னா தற்பொழுதைய வரைக்கும் பார்த்திங்கன்னா பொதுமக்களுடைய முடிவுகளுக்கு ஏற்றபோல் பார்த்திங்கன்னா ஆட்சி வரப்போகிறது தாவேகா. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா 2 திராவிட கட்சிகளாலும் உள்ளே வர முடியாது. ஏன்னா கூட்டணிக்கு சின்ன சின்ன கட்சிகள் தான் தேவைப்படும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 தொகுதிகள் 12 தொகுதிகள் தான் தேவை. ஸோ எந்தெந்த கட்சிகள்கிட்ட எவ்வளோ தொகுதி தான் அந்த கட்சி வரைக்கும் கூட்டணி அமைச்சு ஆட்சியை பிடிப்பதுன்ற நோக்கத்தில் தான் தற்போது தாவேகா இருக்கிறது. பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது, என்ன மாதிரியான மாறுதல்கள் என்பது. தமிழகத்தில் ஒட்டுமொத்தமான மாறுதல் என்பது நடந்திருக்கிறது என்பது யதார்த்தமாக மக்கள் அனைவரும் மாறிவிட்டார்கள். இதுக்கு முன்னாடி இருந்த கலாச்சாரம் மாறி இப்பொழுது வேறொரு புதிய மாற்றம் நடந்திருக்கிறது என்பது தெரிகிறது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.